Hello friends, welcome to Nandu Needles World. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படினா chunky stitch இருக்குல்லையா அதுல வந்து leaf shapeல வந்து sharpness எப்படி நம்ம கொண்டு வரது அப்படினு பார்க்கலாம். சோ நம்ம இது வந்து first method of chunky stitch சரிங்களா. சோ chunky stitch வந்து எப்படி stitch பண்றதுன்னு தெரியல அப்படினா நம்ம சேனல்ல வந்து வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். சோ ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படி போடுறதுன்னு தெரியலனா வீடியோ பாருங்க. சோ நம்ம அப்படியே கண்டினியூஸா வந்து ஒவ்வொரு சம்கியும் நகர்த்தி வெச்சு அந்த சென்டர்ல ஸ்டிட்ச் பண்ணிட்டு அடுத்து வெளியில ஒரு ஸ்டிட்ச் போட்டு மறுபடியும் அகைன் இன்னொரு சம்கி சரிங்களா. இந்த மாதிரி மூவ் பண்ணி வெச்சுக்கலாம். So end point க்கு வந்துட்டோம். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் சம்கியை மூவ் பண்ணி அந்த இடத்துல வச்சு ஸ்டிட்ச் பண்ணி பாருங்க. நம்ம அப்படியே மேலே ஸ்டிட்ச் பண்ணாம அப்படியே டர்ன் பண்ணி கீழ டவுன் சைடு ஒரு ஸ்டிட்ச் போட்டுட்டு அடுத்து மறுபடியும் அப்படியே கண்டினியூஸா நம்ம சம்கியை வச்சு ஸ்டிட்ச் பண்ணிட்டு வர வேண்டியதுதான். சோ எப்படி கொண்டு வந்து finish பண்ற அப்படிங்கறதையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது முழுசா முடிச்சிக்கலாம். முடிச்சிட்டு அந்த நாட் பண்ணும்போது நான் காட்றேன். நான் என்ன எப்படி நாட் பண்றது அப்படிங்கறத சொல்றேன். எண்டிங் வந்துட்டோம். கடைசி சம்கி வச்சு ஸ்டிட்ச் பண்றோம். ஸ்டிட்ச் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா அந்த சம்கிலயே வந்து இன்னொரு ஸ்டிட்ச் போட்டுட்டு அந்த சம்கி உள்ளேயே மறுபடியும் த்ரெட்டை வந்து வெளியில எடுத்து நாட் போட்ற வேண்டியதா. அவ்வளவுதான். இந்த மாதிரி பண்ணோம் அப்படினா நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணது எண்ட் பண்ணது நமக்கு வந்து தெரியாது சரிங்களா. அடுத்து வந்து இந்த பக்கம் நான் ஒரு திலகம் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சோ அதுல வந்து நம்ம எப்படி வந்து chunky stitch வந்து அது எப்படி வந்து அந்த sharpness பண்ணலாம் அப்படிங்கறத பாருங்க. சோ இது வந்து இதுல வந்து நான் யூஸ் பண்ணக்கூடியது வந்து செகண்ட் மெத்தட் ஆஃப் chunky stitch. சோ அது ரெண்டு மெத்தடுமே நான் வந்து அந்த வீடியோல வந்து சொல்லிருப்பேன். சோ கண்டிப்பா அந்த வீடியோட நான் ஐ பட்டன்ல கொடுக்கிறேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. மேல ஐ பட்டன்ல வரும். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். சோ இந்த மாதிரி செகண்ட் மெத்தட் வச்சு நம்ம ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். சோ நீங்க ஃபர்ஸ்ட் மெத்தட் இதுல யூஸ் பண்ணலாம். அதே எப்படி வேணாலும் நீங்க ட்ரை பண்ணலாம். நான் ஒவ்வொண்ணு உங்களுக்கு காட்டியிருக்கேன் எப்படி வந்து ஷார்ப்னஸ் பண்றது அப்படிங்கிறது. சோ அந்த ஷார்ப்னஸ் வரும்போது நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சம்கியை வச்சு அந்த ஷேப்க்கு ஏத்த மாதிரி நம்ம பெண்ட் பண்ணி கொண்டு போணும். பாருங்க கரெக்ட்டா அந்த ஸ்டோனோட அந்த ஷார்ப்னஸ் பார்ட்டுக்கு வந்துட்டோம். சோ ஒரு ஸ்டிக் பண்ணிட்டு சரிங்களா. மேலே வந்து ஒரு ஸ்டிக் பண்ணிட்டு ஸ்டிட்ச் பண்ணிட்டு அது அப்படியே கீழ நோக்கி மறுபடியும் நம்ம இன்னொரு சம்கி வச்சு ஸ்டிட்ச் பண்ணும்போது கீழ டவுன்வர்ட்ஸா நம்ம வந்து கீழ நோக்கி ஸ்டிட்ச் பண்ணோம் அப்படினா நமக்கு கரெக்ட்டா ஈஸியா வந்துரும். அதோட ஷார்ப்னஸ் பாருங்க. அந்த ஸ்டோனோட அந்த ஷார்ப்னஸ் எட்ஜ் இருக்குலையா அது கரெக்ட்டா அந்த ஷார்ப்னஸ் வந்துருச்சு. சோ மறுபடியும் என்ன பண்றோம் அப்படினா அதே மாதிரி ஃபுல்லா இந்த ஸ்டோன் ஃபுல்லா சுத்தி சம்கி வச்சு ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். ஸ்டிட்ச் பண்ணிட்டு அந்த எண்ட் நாட் போடும்போது எப்படி எண்ட் நாட் போடணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் இத முடிச்சிரலாம் நம்ம. ஸோ எண்ட் பார்ட் வந்துட்டோம். கடைசியில் பாருங்கள்
அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதுக்கு அடியில் அந்த சம்கி எடுத்துகிட்டு அதுக்கு அடியில் ஸ்டிச் பண்ணி நாட் போட்டுடணும். அவ்வளோதான். சரிங்களா? ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.